Good morning, good morning, good morning. Good morning all. DKS at Nolambur. குடியிருப்பு கேஸ்டல் கார்டு தானேம்மா அது? காசா கிராண்ட். டிகேஎஸ் அட் காசா கிராண்ட் நொலாம்பூர். அந்த பைபாஸ் பக்கத்துலேயே இருக்கும். உறவினுடைய சிஸ்டர் ஹஸ்பண்ட் வந்து அந்த 16th டே செரிமனி டுடே. ஸோ டிகேஎஸ் அட் நொலாம்பூர் காசா காட். அருமையான குடியிருப்பு பகுதி பாருங்கள். ஸோ சென்னையிலே ஒரு முக்கியமான ஒரு குடியிருப்பு பகுதி. ஸோ இன்றைக்கி பல பேர் வந்து முட்டு வலியினால் பல பேருக்கு முட்டு வலி இன்றைக்கி ஏன் கிட்டத்தட்ட ஒரு 60% மக்கள் இந்த முட்டு வலினால் அவஸ்தைப்படுறாங்க. அதுக்கு உணவே மருந்து. நம் முன்னோர்கள் வந்து தீர்வு அவங்க ஆண்டு அனுபவித்து அதுக்கு ஒரு முட்டு வலிக்கு ஒரு தீர்வை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் யாரும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ மூலிகைகள் உலகம் வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியே கொடுக்கக்கூடியது மூலிகை உலகம். இன்றைக்கி எத்தனை பேர் அந்த மூலிகையில் காஃபி இருக்குது, மூலிகையில் டீ இருக்குது. ஸோ அன்றாடம் அனுதினமும் ஒவ்வொரு மூலிகையை நம்ம பயன்படுத்தினாவே நம்ம உடலில் இருக்கிற செல்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வித்தாகும். யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, அதுதான் பிரச்சனை. ஃபாலோ பண்ணி தான் நல்லா இருந்திருப்போமே. அதனால் இன்றைக்கி மூட்டு வலிக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன். இயற்கை உணவே மருந்து. அதுதான் நோனி ஃப்ரூட் ஜூஸ். நோனி ஃப்ரூட் ஜூஸ். ஒரு காலத்தில் இந்த நோனியினுடைய இலையையே அந்த காலத்துலலாம் போர் வீரர்களுக்கெல்லாம் அந்த கத்தியிலலாம் அடிபடும் இல்லையா? ஸோ அந்த வெட்டுக்காயங்களை வந்து இந்த நோனி இலையையே சாறு எடுத்து அந்த வெட்டுக்காயத்து மேலே போடுவாங்க. அந்த வெட்டுக்காயம் மாதிரி இப்போ நம்ம எப்படி ஸ்டிச்சிங் ஒன்று சேருது, அது மாதிரி இயற்கையாகவே ஸ்டிச்சிங் வந்து அந்த காலத்தில் அந்த நோனி இலையிலிருந்தே உங்களுக்கு அந்த இலையினுடைய மருந்தாக செயல்பட்டுருக்குது. ஸோ இயற்கையாகவே ஸ்டிச்சிங் வந்து இணைஞ்சிடும். அந்த வெட்டுக்காயெல்லாம் கத்தினால் பட்ட போர்க்காலத்தில் ஈடுபட்ட அந்த சமயத்தில் அவ்வளவு போர் வீரர்களுக்கு போரில் காயம்பட்டவர்களுக்கு அவ்வளோ உதவி செஞ்சுருக்குது அந்த நோனி ஃப்ரூட்டு. இதெல்லாம் அந்த காலத்தில் சித்தர்கள் சொல்லிவிட்டு போன மகத்துவங்கள். நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தால் இன்னும் எல்லாருமே ஹெல்த்தியாக இருந்திருப்போம். ஸோ நம்ம வந்து மடை மாற்று வேறு பாதையில் நம்ம போனது காரணத்தினால இன்றைக்கி மூட்டு வலி பிரச்சனை, உடம்பு வலி பிரச்சனை, காத்தால் ஏண்டா விடியுதுன்ற அளவுக்கு இன்றைக்கி உடல் உபாதைகள் நாளுக்கு நாள் அதிகமாகினே இருக்குது. ஸோ இதுக்கு தீர்வு வந்து அந்த நோனி ஃப்ரூட் ஜூஸ். நோனி ஃப்ரூட் ஜூஸ் வந்து இப்போது தற்சமயம் கேப்சூலாகவே கிடைக்கிது. கேப்சூல் ஃபார்ம்லேயே நம்ம டிஎக்ஸ்என் நிறுவனம் பாருங்கள். அதனால தான் பாருங்கள், டிஎக்ஸ்என் பனியன் இப்போது எப்பொழுதுமே என் நெஞ்சுக்கு பக்கத்துலேயே அந்த டிஎக்ஸ்என் சிம்பிள் இருக்கணும்னு சொல்லிவிட்டு. ஏன்னா 15 ஆண்டுகள் தொடர்ந்து அடியேன் டிஎக்ஸ்னுடைய ப்ராடக்ட்ஸை சாப்பிட்றதுனால ஹேல் அண்ட் ஹெல்த்தி, ஆல்சோ வெல்த்தி. ஹெல்த்தி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெல்த்தியும் வந்து சேரும், ஐஸ்வர்யமும் தன்னால் வரும். ஆரோக்கியம் இருந்தால் ஐஸ்வர்யம் வரும். ஸோ அப்படியாக இந்த நோனி ஃப்ரூட்டானது நல்ல ஒரு நேச்சுரல் பெயின் ரிலீவர். நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. சமீபத்தில் எனக்கு கொஞ்சம் 63 வயசு ஆனாலும் வீட்டினுடைய பெயிண்டிங் ஒர்க்கெலாம் அடியனே பண்ணுவேன்.
ஸோ அப்படி பெயிண்டிங் ஒர்க் பண்ணும்போது இந்த ஷோல்டர்ஸ் வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பெயினாக இருந்தது. நானும் சரி இந்த பெயின் வந்து எவ்வளோ தூரம் தான் போகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்மக்கிட்ட தான் நேச்சுரல் ப்ராடக்ட் இருக்க, ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெயினுடைய அட்மோஸ்ட் லெவல் வரைக்கும் அடியேன் விட்டு வச்சேன். நீ பாருங்கள், 2 தடவை தான் அந்த நோனி ஃப்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணேன். அதாவது கேப்சூல் ஃபார்மில் வருது, டிஎக்ஸ்என் நிறுவனம் கேப்சூல் ஃபார்ம்லேயே கொடுக்குறாங்க. ஸோ அதை ரெண்டு தடவை தான் நான் போட்டேன். 4 கேப்சூல் போட்டேன். நீங்கள் உணவு மருந்து பணம் இருந்தால் நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், பணம் இல்லையா அட்லீஸ்ட் ஒரு கேப்சூல் தான் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்படி அந்த 2 வேளை தான் போட்டேன். 3வது வேளை அந்த பெயின் வந்து எங்கள் கையெல்லாம் தூக்குறேன், நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு தீர்வு நம்ம நோனியில் கிடைக்கும். இது வாஸ்தவம், அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். டிஎக்ஸ்என் யூஸர் ஃபார் தி பாஸ்ட் 15 years ஐ யூஸ் பண்ணுற காரணத்தினால நமக்கு அப்படி ஒரு ஹெல்த்தி பர்சனாக நம்ம திகழலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் 5 வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளத்தில் மரபணுவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டிசீஸாக இருக்கட்டும், இல்லை அந்த மரபணுன்னு ஆரம்பித்தாவே பலவிதமான பிரச்சனைகள் வந்து உருவாக்கும். அதில் நமக்கே தெரியாது, என்ன தான் ஸ்கேன் பண்ணாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படியாகப்பட்ட மரபணு பிரச்சனையே தீர்க்க உள்ளது. ஸோ நோனி ஃப்ரூட் ஜூஸ் தி நேச்சுரல் பெயின் ரிலீவர் இப்போது கேப்சூல் ஃபார்ம்லேயே கிடைக்குது.